இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே தாய் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்வதற்காக அசோகன் அவர்களே எல்லோரையும் அரவணைப்பதிலும் தன்னை பேசியவர்கள் என்றும் எண்ணாமல் பேசியவர் என்றும் எண்ணாமல் பொறுமையின் சிகரமாக தலைமையிலே இன்றைய தினம் அண்ணன் கரு அசோகன் அவர்கள் இந்த இயக்கப்பணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கப்பணியிலே இணைத்து இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம், மாவட்ட கழகம், ஒன்றிய கழகம், வேலூர் கழகம், நகரக்கழகம், அனைத்து அணி சார்ந்த இயக்கங்கள் எல்லாம் தங்களை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்திலே இருந்தவர். நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முத்தமிழர் கலைஞருடைய அன்பை பெற்ற புரட்சி தலைவர் அவர்கள் 40 ஆண்டு வணக்கத்தோடு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே ரெண்டு கருத்து சொல்றேன். புதுமாக அண்ணன் தேவேந்திரன் அவர்களும் அசோகன் அவர்களும் இந்த பகுதியிலே அந்தந்த தலைவர்களுக்கு விசுவாசமாக இருந்து கழகத்தை வளர்த்தார்கள். ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்றேன். அண்ணன் எப்படிப்பட்டவர்கள் அப்ப ஓபிஎஸ் எங்களுக்கு எப்படி எங்களுக்கு ஒரு குல தெய்வம் அண்ணா அறிவாலயமோ அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு தலைமை சென்னையில் ஓபிஎஸ் போன இவரோடு எங்க யாரா பாருங்க பழைய கட்டாளத்தோட போறாரு. ஆயிரக்கணக்கான பேர் கூட போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தம்பிமார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு ஏன் சொல்றேன்னா, நீங்க எப்படி ஒரு தலைமைக்கு விசுவாசமாக இருந்து அந்த தலைமை என்ன சொல்லிக்கிறதோ எப்படி நீங்க கேட்டு செயல்படுகின்றீர்களோ அதை போல சிவகங்கை மாவட்டத்திலே அண்ணன் பெரியகருப்பன் என்ன சொல்லியிருந்தாரோ அதை கேட்டு நடப்பதற்கு எங்களை போன்ற செயல் வீரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தைரியமாக வாருங்கள். நம்முடைய நண்பர் சிறுவயசு நண்பர் பாலா அவர்கள் கேட்டார், நான் நாளைக்கு போன் பண்ணி அண்ணன் சொன்னேன்னா பதவி ஆசை பதவி ஆசை இருந்திருந்தா நீங்க யாருக்கு போயிருக்கலாம், எடப்பாடி கிட்ட போயிருக்கலாம், எடப்பாடி கிட்ட போயிருக்கலாம், மோடி கிட்ட போயிருக்கலாம். ஆனா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த மொழி மீது, இந்த மண் மீது, இந்த மக்கள் மீது நீங்க பாசம் பண்ணதா நம் தமிழ்நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. யாருடைய அதிகாரத்திலே அவர் வந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டுள்ள பல்வேறு பொறுப்புகளை பகிர்ந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் பேரணியிலிருந்து உருவான இயக்கம்தான் நாங்கள் நீங்களும் ஒன்றுதான் என்ற உணர்வை மிக குறுகிய காலத்தில் உருவாக்கி தர வேண்டும் என்று இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பயணித்த ஏற்கனவே உருவாக்கி தர வேண்டும் என்று இவையெல்லாம் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதையும் சிறப்பாக நடத்தி நம்முடைய அசோகன் அவர்களை குறித்த அவர்களோடு இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் நிர்வாகிகளையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்று ஏதாவது குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நீங்கள் நினைவுறுத்தலாம் அல்லது நம்ம அசோகன் அவர்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கையானால் அந்த குறைகளும் நிச்சயமாக நிவர்த்தி செய்யப்பட்ட உண்மையை சொல்லி வருகிற 7ஆம் தேதி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் திருமங்கலத்தில் ஒரு இணைப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு
இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்களோடு நம்முடைய அசோகன் அவர்களுடைய தலைமையை அணிவகுத்து நம்முடைய மாவட்டத்தில் வளர்ந்தே நாம் அங்கே நிரூபிக்க வேண்டும். அதன் பல்வேறு சாதனைகளை படைத்து டாக்டர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் சின்னவர் உதயநிதி மாவட்ட செயலாளர் KR பரியகல்பன் சகோதரர் கரு அசோகன் அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார்கள். எல்லோரும் தகவல்